எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, கழுத்தில் சூடுவது தார். இரண்டாவது கேள்வி, கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. மூன்றாவது கேள்வி, வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. வெண்மை கூட்டல் குடை. அடுத்து நான்காவது கேள்வி, திங்கள், ஞாயிறு, மாமலை ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்கும் காப்பியம் எது? திங்கள், ஞாயிறு, மாமழை ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். மலையும் மலை சார்ந்த இடம். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடம் முல்லை. காடும் காடு சார்ந்த இடம் முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். மருதம். கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். நெய்தல். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். அதே மாதிரி மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை நிலம். அடுத்து 9வது கேள்வி, சிலம்பின் செயலை மையமாக கொண்டு கதையை கூறும் காப்பியம் எது? சிலம்பின் செயலை மையமாக கொண்டு கதையை கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3. 3. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது? சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது? 30. 30. சிலப்பதிகார காப்பியத்தின் பிரிவான புகார் காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? சிலப்பதிகார காப்பியத்தின் பிரிவான புகார் காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 10. 10. அடுத்து சிலப்பதிகார காப்பியத்தின் பிரிவான மதுரை காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 13. 13. அடுத்து சிலப்பதிகார காப்பியத்தின் பிரிவான வஞ்சி காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 7. சிலப்பதிகார காப்பியத்தின் பிரிவான வஞ்சி காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 7. அடுத்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் எது? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து சிலப்பதிகார காப்பியத்தின் பெரும்பிரிவு. சிலப்பதிகார காப்பியத்தின் பெரும்பிரிவு காண்டம். காண்டம். அடுத்து 17வது கேள்வி, பொருள் தருக. திங்கள். திங்கள்னா நிலவு. நிலவு. அடுத்து டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல். டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் தொடுதிரை. தொடுதிரை.
கிணறு என்பதை குறிக்கும் சொல். கிணறு என்பதை குறிக்கும் சொல். கேணி. கேணி. அடுத்து சித்தம் என்பதன் பொருள். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். உள்ளம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. துருவப்பகுதி. அடுத்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்தப் புலவர். சத்திமுத்தப் புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். வலசை போதல். வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. நன்றி.